ஒரு கூட்டம் ஏற்படுத்துறோம்னா சொன்ன டைமுக்கு அங்க நிக்கணும். இப்ப நான் விஜய் சொல்ற விதமா தப்பு அவர் மேல இல்ல. ஏன்னா 9 மணிக்கு உனக்கு பரப்புரை பேசுறதுக்கு டைம் குடுத்துட்டாங்கன்னா, நீ 8 மணிக்கெல்லாம் வீட்ல இருந்து கிளம்புற. அப்ப அது எப்படி 8 மணிக்குள்ள நீ பிரைவேட் ஜெட்ல போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னா, நீ வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 2:30 மணிக்கு நீ வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. 12 மணிக்கு பேச்சுவார்த்தை முடிக்க வேண்டியது நீ 2:30 மணியா ஸ்டார்ட் பண்ற. அப்படிங்கிறப்ப அவ்வளவு நேரம் மக்கள் வெயில்ல நிக்கிறாங்க. நான் லைவ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா இது இவ்வளவு நேரம் சார் வந்து பேச மாட்றாரு. எங்க பார்த்தா வண்டி வந்துகிட்டே இருக்கு. இதோ வந்து கொண்டே இருக்காரு, வந்து கொண்டே இருக்காரு, வந்து கொண்டே லைவ் போயிட்டே இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்கு பாரு. மட்டும் எச்சத்தனத்தை கேவலமான எச்சத்தனம் பண்ணிட்டு இருக்கு. தலைவர் பேசிட்டு இருக்காரு. உள்ளே இருந்து வந்து கேமரா வந்து காருக்கு உள்ளே இருந்து வருது. காருக்கு மேல இருந்து வருது. சைடுல இருந்து வருது. இங்க இருந்துலாம் வந்து கேமராக்கள் பதிவு லைவ் போயிட்டே இருக்கு. வந்து கொண்டே இருக்காரு. வந்து கொண்டே இருக்கும். ஹைப் ஏத்திட்டே ஏத்த என்ன பண்ணும்? மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சுச்சு. கரூர் மக்கள் மட்டும் வரல. சுத்தி இருக்க எல்லா மக்களும் அங்க வந்து கூட்டம் வந்து கூட ஆரம்பிச்சுட்டாங்க.